whether it is to be treated as a kill or not, because till when is that blip remaining and where is your missile going? So that I will talk about a little later. So 9th, 10th night again, a large number of their attacks on most of our airfields. The airfields like Adampur, Srinagar, Avantipur, they took the brunt of it actually. And many other airfields. From north to south, they tried to penetrate various classes of drones, including weaponized. We were able to neutralize most of their weapons by either countermeasures, some of them by using our air-to-air guns, as well as SHGWs. Systems like Akash and all have taken down many of their loiter munitions which have come in, the weaponized ones. None of their aircraft could come anywhere near the boundaries of Akash and even MRSAM. All their aircraft were taken on by LRSAM because they were trying to stay away, but still they were within our ranges at times, and that is the opportunity targets that we got. As far as our offensive was concerned, so that night we held no hold bar, we didn't have any hold bar, and we decided that we will go attack at Pan front, we will stretch his resources, and the idea was once again not to attack one particular airfield and decimate that airfield. Idea was to give him that feeling or give him that indication that, look, we can attack you deep inside at will wherever we want to. So some of the places that were attacked, like this is a command and control center. ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் 6 போர் விமானங்களை இந்தியா தாக்கி அழித்தது என்று விமானப்படை தளபதி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்த ராஜகுமாரன் வழங்கலை கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஒருவர் என்று 26 பேரை படு பயங்கரமாக சுட்டுக் கொன்ற பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளின் அந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்து அதற்கான பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக மேற்கொண்டு முடித்திருந்தது. இந்த சிந்தூர் நடவடிக்கையின் மூலமாக இந்திய பெண்கள், அதாவது 25 அப்பாவி சுற்றுலா பயணிகளை இழந்திருந்த அந்த பெண்கள் தங்களுடைய குங்கும பொட்டை இழந்து விட்டார்கள் என்கின்ற வலியோடு ஆபரேஷன் சிந்தூர் என்று குங்குமம் என்று பொருள்படக்கூடிய விதமாக அந்த நடவடிக்கைக்கு பெயரிட்டிருந்தது இந்திய ராணுவம். பாகிஸ்தான் நாட்டு எல்லைக்குள்ளே சென்று இதுவரை இல்லாத வகையிலே இந்திய ராணுவம் ஒரு வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்திருந்தது. இதுவரை ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைக்குள் இருந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய பயங்கரவாத நிலைகளை மட்டுமே குறிவைத்துக் கொண்டிருந்த இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலாக பாகிஸ்தானினுடைய வான் எல்லைக்குள் ஊடுருவி சென்று வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 9 நிலைகளில் பாகிஸ்தானினுடைய பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை எல்லாம் தாக்கி அழித்திருந்தது. அந்த நடவடிக்கையின் பொழுது பாகிஸ்தான் தரப்பிலே பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இந்திய ராணுவத்தினுடைய விமானப்படையின் ஊடுருவி தாக்கக்கூடிய நடவடிக்கையை தடுப்பதற்காக பாகிஸ்தான் ராணுவம் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வீணாய் போயின. அது மட்டுமல்லாமல் இந்திய எல்லைக்குள், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உட்பட எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்குள் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவது, தங்களிடம் இருக்கக்கூடிய சீனாவில் இருந்து வாங்கி வரப்பட்டிருந்த போர் விமானங்கள் மூலமாக இந்தியாவிற்குள் தாக்குதல் நடத்துவது என்று பல்வேறு முயற்சிகளை பாகிஸ்தான் ராணுவம் முயற்சித்து பார்த்தது. ஆனால் எதுவுமே பலன் தரவில்லை. இரவு பகல் என்று முழு நாளிலும் கூட பாகிஸ்தான் அடுத்தடுத்து ட்ரோன்களை அனுப்பியது, போர் விமானங்களை அனுப்பி பார்த்தது. ஆனால் அனைத்துமே வானத்தில் வைத்து இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் நாட்டினுடைய பல்வேறு நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை, துருக்கியிலிருந்து பாகிஸ்தான் கொண்டு வந்திருந்த ட்ரோன்களை எல்லாம் இந்தியா சுட்டு வீழ்த்தியிருந்த தகவல் ஏற்கனவே வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது புதிய தகவலாக இந்திய விமானப்படையினுடைய தலைமை தளபதி டெல்லியில் இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார். 6 பாகிஸ்தானினுடைய போர் விமானங்களை இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் பொழுது வெற்றிகரமாக வானிலேயே இடைமறித்து சுட்டு வீழ்த்தியது என்ற தகவலை இந்திய ராணுவத்தினுடைய தலைமை தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு நிலைகளில், அதாவது பாகிஸ்தான் நாட்டுக்குள் இருந்த பயங்கரவாதிகளுடைய இடங்களை கண்டறிந்து தாக்குதல் நடத்தியிருந்த இந்திய ராணுவம் பிரம்மோஸ் உள்ளிட்ட அதிநவீன நம்முடைய ஏவுகணைகளை அந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு பயன்படுத்தி இருந்தது. அது மட்டுமல்லாமல் S-400 உள்ளிட்ட பல்வேறு வகையான வானிலேயே எதிரிகளினுடைய தாக்குதல் ஆயுதங்களை எல்லாம் வழிமறித்து தாக்கி அழிக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் இந்திய ராணுவம் பயன்படுத்தி இருந்தது. அது மட்டுமல்லாமல் பீரங்கிகளை பயன்படுத்தி வானில் வரக்கூடிய இலக்குகளை எல்லாம் தாக்கி அழித்தார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஒரு போர் என்று சொல்லக்கூடிய விதமாக பாகிஸ்தான் எல்லையிலிருந்து தொடர்ந்து இந்திய வான் எல்லைக்குள் ஊடுருவ முற்பட்ட அனைத்து விதமான நவீன போர் விமானங்கள், ட்ரோன்கள் உள்ளிட்ட அனைத்தையுமே தாக்கி அழித்திருந்தார்கள். ஏவுகணைகளை தாக்கி அழித்திருந்தார்கள். பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட ஒரு ட்ரோன், ஒரு ஏவுகணை, ஒரு போர் விமானம் கூட வெற்றிகரமாக இந்திய எல்லைக்குள் அவர்களுடைய தாக்குதலில் நடத்த முடியவில்லை. அந்த அளவு இந்திய ராணுவம்
தீவிரமாக போராடி வானத்திலேயே வைத்து அனைத்து அவர்களுடைய போர் ஆயுதங்களையும் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் 6 போர் விமானங்களை பாகிஸ்தான் நாடு இழந்திருக்கின்றது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் பொழுது என்ற தகவலை இந்திய ராணுவத்தினுடைய தலைமை தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த 6 போர் விமானங்களுமே கிட்டத்தட்ட சீனாவிலிருந்து வாங்கி வரப்பட்ட விமானங்களாகத்தான் இருந்திருக்கக்கூடும். அது தொடர்பான விவரங்களையும் இன்னும் சற்று நேரத்திலே இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதி அவர்கள் வெளியிட இருக்கின்றார். ஏனென்றால் பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய போர் ஆயுதங்கள், அது ஏவுகணையாக இருந்தாலும் சரி, விமானங்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே சீனாவிடமிருந்து வாங்கி வரப்பட்டிருந்த அதிநவீன போர் விமானங்கள். அந்த போர் விமானங்களைத்தான் இந்திய ராணுவம் எளிதாக வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது என்ற தகவலை அதிகாரப்பூர்வமாக ஆதாரங்களுடன் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். பாகிஸ்தான் நாடு கூட இந்தியாவினுடைய ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தினோம் என்பதாக ஒரு தகவலை சொன்னார்கள். ஆனால் அதற்கான ஆதாரத்தை உலக அரங்கிலே பாகிஸ்தானால் இன்று வரை வெளியிட முடியவில்லை. அதிகாரப்பூர்வமாக நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏதேனும் ஒன்றை அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருந்தார்களா என்பதை அதிகாரப்பூர்வமாக நிரூபிப்பதற்கு பாகிஸ்தானால் இன்று வரை முடியவில்லை. அதே நேரம் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்களை பொறுத்தவரை 6 பாகிஸ்தானிய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம், எங்கே சுடப்பட்டன அந்த விமானங்கள், எந்த நொடியில் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பது உட்பட அனைத்து விவரங்களையும் இந்திய தரப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது உலக அரங்கிலே இந்திய ராணுவத்தினுடைய வல்லாண்மைக்கு சார்ந்து பகரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் சீனாவிடமிருந்து வாங்கி வரப்பட்டிருந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை, சீனாவிடமிருந்து வாங்கப்பட்டிருந்த போர் விமானங்களை, ஏவுகணைகளைத்தான் தொடர்ந்து பாகிஸ்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தது. அவற்றை பயன்படுத்தி இந்திய ராணுவத்தினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மீறி இந்திய எல்லைக்குள் எப்படியாவது தாக்குதல் நடத்திவிட வேண்டும் என்று பாகிஸ்தான் முயற்சித்த நிலையில் அனைத்து முயற்சிகளையும் நம்முடைய இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முடித்திருந்தது. இதில் மிக முக்கியமாக பாகிஸ்தானினுடைய 6 போர் விமானங்களை நாம் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம் என்கின்ற அதிகாரப்பூர்வ தகவலை ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகர நடவடிக்கையினுடைய ஒரு முக்கிய தகவலாக தற்பொழுது விமானப்படை தளபதி அவர்கள் தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.